நஜ்ஜக பரிசுத்தம் பெற்று விட்டான் ரப்பு இறைவன். அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலக்க படைத்தான் அஸ்னாஃப முஹுத்தலிஃபத்த மாறுபட்ட வகைகளை படைத்த அந்த இறைவன் பரிசுத்தமானவன். குல்லஹா எல்லாவற்றிலும் மிம்மா ஒன்றிலிருந்தும் தான் துன்பித்துல் அருளு பூமி விளைவித்தது அந்த ஒன்றிலிருந்தும் தான் மினல் ஹுபூபி வசிமாரி ஹுபூபன விதை சிமார்ன பழம் விதைகள் மற்றும் பழங்கள் என பூமி விளைவித்த அனைத்திலும் மாறுபட்ட பல வகைகளை படைத்த இறைவன் பரிசுத்தமானவன். வமீன் அன்பிசியும் அவர்களிலேயும் துக்கூரி ஆண் எனவும் இனாசி பெண் எனவும். அப்போ ஆணிலிருந்தும் தான் பெண்ணிலிருந்தும் அப்படி அர்த்தம் வைக்கலாம். ஆண் எனவும் பெண் எனவும் அவர்களிலேயும் மாறுபட்ட வகைகளை படைத்த இறைவன் பரிசுத்தமானவன். வமிம்மா ஒன்றிலிருந்தும் தான் லா எவலமுன் அறிய மாட்டார்களே மினல் மஹ்லூக்காத்தில் அசீபத்தி ஆச்சரியமான படைப்பினங்களிலிருந்து ஆச்சரியமான படைப்பினங்கள் என அவர்கள் அறியாத ஒன்றில் மாறுபட்ட வகைகளை படைத்தானே அந்த இறைவன் பரிசுத்தமானவன். அடுத்து வல் மௌஜூதாத்தில் கரீபத்துனா ரேர் அப்படின்னு அர்த்தம், அபூர்வமான ரேர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரேரான மௌஜூதாத்துகள் இருப்பவைகள் ஃபிஸ்ஸமாய் வானத்திலே வரலாறுலி வானத்திலேயும் பூமியிலேயும் அபூர்வமாக இருப்பவைகளில் பலதரப்பட்ட வகைகளை படைத்தானே அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமானவன். வஃபில் பிர்ரி வல் பஹ்ரி கடலிலேயும் தரையிலேயும் அபூர்வமாக இருப்பவர்களை படைத்தானே அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமானவன். மஃபாதுல் ஆயத்துடைய பயன். அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலக்க படைத்தான் அருள பூமியை படைத்தான். வஹியாக அதை உயிர்ப்பித்தான். பகுதி மௌத்திகா அது மௌத்தான பின்னால் அதை உயிர்ப்பித்தான். வஹ்ரஜ வெளிப்படுத்தினான் மின்ஹா அந்த பூமியிலிருந்து. ஆக்கில இன்சான் மனிதருடைய உணவுகளை வெளிப்படுத்தினான். மசாரிபுகு மனிதருடைய நீர்நிலைகளை ஏற்படுத்தினான். ஹலக்க படைத்தான் அஸ்வாஜ மின் நபாத்தி தாவரங்களில் ஜோடிகளை படைத்தான். வல் இன்சானி மனிதர்களில் ஜோடிகளை படைத்தான். மின் சாயிரில் மஹ்லூகாத்தி ஏனைய படைப்பினங்களிலும் அவன் ஜோடியை படைத்தான். அவனாயிரவன் இலாஹுல் ஹகீகு பில் இபாதத்தி இபாதத்தை கொண்டு இபாதத்திற்கு தகுதியான இறைவனவன். அவன் இலாகுன் கடவுள் ஹக்கீகத்தான கடவுள். இபாதத்தை கொண்டு இபாதத்திற்கு தகுதியான கடவுள். வஹு அவனாயிரவன் காதிர சக்தி பெற்றவன். பகுசு எழுப்புவதன் மீது சக்தி பெற்றவன். ஃபமன் ஆமன பில்லாஹி யார் அவனை ஈமான் கொண்டார்களோ வல் யௌமில் ஆகிரி மறுமையினால் ஈமான் கொண்டார்களோ அமல சாலிக நல்ல அமலை செய்தார்களோ ஃபகத் நிச்சயமாக சக்கரல்லாக அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி விட்டார்கள். அப்போ யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுவார்கள். அமன் சக்கரல்லாக யார் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினானோ ஃபகது நிச்சயமாக ஃபாஜ வெற்றி பெற்றுவிடான். சாதத்தில் அபதியத்தின் நிரந்தரமான சாதத்து வெற்றியை கொண்டு அவன் வெற்றி பெற்று விட்டான். அப்போ தாவரங்கள் மனிதர்கள் இப்படி பல வகைகளை படைச்சிருக்கிறான். இன்னும் அவன் அறியாத வெற்றியும் அவன் படைச்சிருக்கிறான். அதுலேயும் ஜோடி அவன் படைச்சிருக்கிறான். கடலில் தரையில் நமக்கு தெரியாத எத்தனையோ அபூர்வமான ஆச்சரியமான விலங்குகள் எல்லாம் படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமானவன். அது போன பரவாயில்ல. இந்த பரவாயில்ல இந்த பூமி மௌத்தான பின்னா அதை உயிர்ப்பிப்பான். அதே போல் மனிதர்களுக்கு தேவையான உணவுகளை இந்த பூமியில் வச்சுருக்கிறான். குடிநீரை இந்த பூமியில் வச்சுருக்கின்றான். ஓகே. அப்போ யார் இபாதத் செய்கிறாங்களோ அந்த இபாதத்தே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி தான். அப்போ அவன் வெற்றி பெற்றுறான். இப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறவன் வெற்றி பெற்று விட்டான். ஓகே. இந்த தலைப்பு இதோட முடியுது. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.